நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, சில விஷயங்களில் வந்து நாம் ஜெபிக்கிறது வந்து நமக்கு நடக்கும். நம்ம தேவைகளை சொல்லி ஜெபிப்போம். சில சமயம் நம்ம கேட்காத ஒன்றை கூட சாமி செய்வார். நம்ம கேட்காத ஒன்று நம்ம தேடி, நமக்கு எது தேவை ரொம்ப தேவையாக இருக்கும், ஆனால் அதை நம்ம கேட்க மறந்துடுவோம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்காம இருக்கும்போது கூட அதை கூட ஆண்டவர் நமக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார்ன்றதை பற்றி பார்க்குறோம். இப்போ அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் பார்க்கும்போது இப்போ எடுத்துருங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சப்பானியானவன், பிறவிலேருந்து அவன் சப்பானியாக தான் இருக்கிறான், ஒரு முடவன். அவனை தேவாலயத்தில் அலங்கார வாசல் அண்டையில் தூக்கி கொண்டாந்து அமர வைக்கிறாங்க. அவன் நாள்தோறும் பிச்சை எடுக்கிறதுக்காக. இதில் ஒரு முக்கியத்துவம் என்ன இருக்குன்னா, அவன் பிறவிலேருந்து சப்பானி தான், ஆனாலும் அவன் வீட்டுக்கு எல்லாமே அவன் தான். அவன் இந்த இடத்துல என்ன சம்பாதிக்கிறானோ, அந்த பிச்சை எடுத்து என்ன சம்பாதிக்கிறானோ அதுதான் அவன் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவையாக இருந்தது. அதற்காக ஒவ்வொரு நாளும் அவனை கொண்டாந்து அலங்கார வாசல் அண்டையில் அவனை அமர வச்சுருப்பாங்க. அவன் போகிறவங்க வரவங்களெல்லாம் பார்த்து என்ன செய்வான், பிச்சை கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்படி இருக்கும்போது ஒரு நேரம் 9ஆம் மணி நேரம், அதாவது 9ஆம் மணி நேரம்னா மதியம் 3 மணியை குறிக்குது. அந்த 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் என்ன செய்து வராங்கன்னா, சேர்ந்து ஆலயத்துக்கு வராங்க. பேதுருவும் யோவானும் சேர்ந்து ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வரும்போது அவங்கள பார்த்து அவன் கைகளை நீட்டி பிச்சை கேட்கிறான். அப்போது அவங்க அவனை உற்று பார்க்குறாங்க. அவனை உற்று பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் அவர்களை நோக்கி பிச்சை கேட்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, என்னிடத்தில் உனக்கு கொடுப்பதற்கு வெள்ளியும் பொன்னும் இல்லை, என்னிடத்தில் இருப்பதை உனக்கு நான் கொடுக்கிறேன். நசரேனாய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய வலது கையை பிடித்து தூக்கிவிட்டான். அவன் குதித்து எழுந்து நடந்தான். நடந்து குதித்து ஆண்டவரை துதித்து அவர்களுடனே கூட தேவாலயத்துக்கு சென்றான் என்பதை நாம் பார்க்குறோம். இப்போ ஆண்டவரை துதித்து கொண்டு அவன் தேவாலயத்துக்கு போகிறான். இப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு முக்கிய தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் எழுந்து நடக்கணும். ஆனால் அவனுக்கு அந்த நேரத்தில் அது தேவையாக அவனுக்கு தோணலை. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, அதை விட அவனுக்கு கிடைக்கிற அந்த பொண்ணும் வெள்ளியும் தான் அவனுக்கு பெரிய ஒரு இதாக தெரியுது. அது கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அவன் கைகளை நீட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம கேட்கிறத காட்டிலும் மேலானதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அவர் வரும்பொழுது நமக்காக அவர் நமக்காக என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை நமக்காக கொடுப்பார்ன்றதை நாம் இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம்.